ஏற்கனவே எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த மாநாடு குறித்து தமிழ்நாடு முழுக்க மண்டல கூட்டங்களை நடத்தி அதற்கான ஆயத்த பணிகளை இளைஞர்களை ஒவ்வொரு மண்டல வாரியாக மாவட்டத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை உசுப்பி எழுப்பி வருகிறார். இந்த பின்னணியில்தான் தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் களத்தை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்டமைத்து வருகின்றோம். சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை, சாதியத்தை வேறறுப்போம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் என்கின்ற முழக்கத்தோடு 90களில் தொடங்கிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் இன்றைக்கு அதை தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் மிக மோசமான பாதைக்கு போலி தமிழ் தேசியவாதிகளால் இழுத்துச் செல்கின்ற சூழலில் உண்மையான தமிழ் தேசியத்தை இளைஞர்கள் மத்தியிலே எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக பெரியாரியத்துக்கு எதிராக தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முனைகிறார்கள். இந்தியத்துக்கு ஆதரவாக, இந்துத்துவத்துக்கு ஆதரவாக, இந்து தேசியத்துக்கு ஆதரவாக இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் தேசியவாதிகள், அவர்கள் போலி தமிழ் தேசியவாதிகள் பிழைப்புவாதத்திற்காக தங்களுடைய அரசியலை அவர்கள் கட்டமைக்கிறார்கள். அதற்கு மாற்றாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்னதைப் போல சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று, இந்த முழக்கத்தை முன்வைத்து எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் இந்த மாநாட்டை அறிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் இந்த மாநாட்டு திடலை பார்வையிட்டு அதற்கான பந்தக்கால் எல்லாம் நட்டு இதை தொடங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். தலைவர் அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் பார்வையிடுகின்றோம். தலைவர் அவர்கள் இந்த நாடாளுமன்ற அவை அங்கே கூடியிருப்பதால் எப்பொழுது ஃப்ரீயாக இருக்கிறாரோ எப்பொழுது பார்வையிட முடியுமோ கட்டாயம் வருவார்கள். அதற்கு முன்னதாக ஏன்னா தலைவருடைய டிசைன் தான் இது எல்லாமே. ஒவ்வொரு மாநாட்டையும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி அந்த மாநாடு சிறப்பாக இருக்க வேண்டும், மேடை எப்படி இருக்க வேண்டும் என்று வடிவமைப்பாளர் எங்களுடைய தலைவர் தான், எழுச்சி தமிழர் தான். ஆகவே அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படை தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கு. இடையில் பார்வையிட்டு இந்த மாநாட்டை மேலும் தீவிரப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. மாநாட்டுக்கு முதலமைச்சர் வருவாங்களா? இல்ல, அது தமிழ் தேசிய முதல்வர் மட்டும் கூட்டணி தலைவர்கள் இல்ல, இது தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. இது குறித்து யார் யார் வர வேண்டும், யார் யார் அழைக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார்கள். ஆகவே இந்த மாநாட்டை சிறப்பாக செய்வதற்கு என்னை போன்ற தொண்டர்கள், மாவட்ட செயலாளர் எல்லோரும் இங்கே நாங்கள் பார்வையிட்டு இளைஞர்களை எழுப்புவதற்காக வந்திருக்கின்றோம். ஆகவே அது குறித்து எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் முடிவெடுப்பார். காவேரி தண்ணீர் பிரச்சனை தொடர்பாக தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நேரத்தில் வி.கே. சசிகுமார் தமிழ்நாடு முதல்வர் நீங்கள் கர்நாடகா வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன? இல்லை, அது குறித்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதில் சொல்வார்கள். அந்த சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் பதில் சொல்வார்கள். நான் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு குறித்து பார்வையிடுவதற்காக இந்த திகழ் குறித்து வந்திருக்கின்றேன். இந்த தமிழ் தேசிய அரசியல் குறித்து நான் மக்களிடையே, இளைஞரிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வந்திருக்கேன். இது சம்பந்தமாக நம்ம கேள்வி கேட்டோம்னா சிறப்பாக இருக்கும். நான் சார், கடந்த காலங்களில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் தமிழ் தேசிய தலைவர், அதாவது பழைய நெடுமாறன் கொண்டு தலைவர் அழைப்பு கொடுத்துருக்கு. இந்த டைம் அழைப்பு கொடுத்து வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, அதுதான் எல்லாமே தலைவர் அவர்கள் முடிவெடுத்து அறிவிப்பார்கள். இந்த மாநாடு உலகம் முழுக்க இன்னைக்கு ஒரு மிக எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கின்ற மாநாடு. தமிழீழ விடுதலை புலிகள் இந்த மாநாட்டுக்கு ஆதரித்து வாழ்த்து அனுப்பியிருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் தனித்தனியாக இயக்கங்கள் இருக்கிறது, அவர்களும் வாழ்த்து அனுப்பியிருக்கிறார்கள். அத்தனை ஒட்டுமொத்த தமிழர்களும் இன்றைக்கு இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை இன்றைக்கு ஆதரித்து வாழ்த்து அனுப்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் இலங்கையாக இருக்கட்டும் அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்களாக இருக்கட்டும், இந்த ஒற்றை முழக்கம், ஒற்றை அரசியல் என்பது எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் மோடி அரசு வந்த பிறகு ஒரே நாடு ஒரே மொழி என்கின்ற அடிப்படையில் அவர்கள் இந்து ராஷ்டிரத்தை கட்டமைக்க முயல்கிறார்கள். அதற்கு மாற்றாக தேசிய இனங்களுடைய விடுதலை, தேசிய இனங்களுடைய அடையாளத்தை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு அவர்கள் இந்தியை திணிக்க முயற்சி செய்கிறார்கள். இந்தியை திணிப்பதன் மூலமாக அவர்கள் தேசிய இனத்தினுடைய மொழி அடையாளத்தை அளிக்க முனைகிறார்கள். இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. தமிழ் தேசியத்தை கட்டமைப்பது என்பது இந்து தேசியத்தை, இந்திய தேசியத்தை எதிர்ப்பது மட்டும்தான் முடியும். பக்கத்தில் இருக்கிற கேரளாவையோ கர்நாடகாவையோ தெலுங்குக்காரர்களையோ எதிர்ப்பதில் அமையாது. ஆகவே இந்த கட்டமைப்பு, இந்த அரசியலை முன்னெடுக்கின்ற
அத்தனை பேரோடும் நாங்கள் உறவு வைத்திருக்கின்றோம். கடந்த காலங்களில் அப்படித்தான் இருக்கின்றோம். ஐயா நெடுமாறன் போன்றவர்களோடு நாங்கள் உறவு வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். அவர் போன்ற மூத்த தமிழ் தேசிய அரசியல் தலைவர்களை நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள். ஆனாலும் யார் யாரை அழைக்க வேண்டும் என்பது தலைவர் அவர்கள் முடிவெடுப்பார்கள். அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் செயல்படுவோம். இந்த மாநாட்டில் எவ்வளவு பேர் பங்கு பெறுவாங்க நம்ம எதிர்பார்க்கோம் சார். நீங்கள் பார்ப்பீங்க, இதுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டு கூட்டங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டினுடைய கூட்டத்தையே முறியடிக்கக்கூடிய வகையில் 10 லட்சத்திற்கு மேலே இந்த மாநாட்டில் பங்கெடுக்க இருக்கிறார்கள். புதிய இளைஞர்கள், புதிய இளைஞர்கள் எல்லோரும் இந்த தமிழ் தேசிய அரசியலை, ஈழ விடுதலை அரசியலை, மேதகு பிரபாகரன் அவர்களுடைய அரசியலை நாங்கள் இங்கே தற்போதைய காலகட்டத்தை இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இளைஞர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்னது? இல்லை, தமிழ் தேசிய அரசியல் என்பது பெரியாரியத்துக்கு எதிரானது அல்ல. பெரியாரே மண் என்று சொல்லி தமிழ்நாட்டு இளைஞர்களை ஆரியத்துக்கு ஆதரவாக திசை திருப்ப முனைகிறார்கள். இன்றைக்கு தமிழர் என்கின்ற அடையாளம் ஒட்டுமொத்தமாக சாதி அடையாளத்தோடு இணைந்து செயல்படக்கூடிய அரசியலை முன்னெடுக்கிறார்கள். ஆகவே சாதி ஒழிப்பை முன்னிறுத்தாத எந்த தமிழ் தேசிய அரசியலும் இங்கே வளராது.